என் தமிழ்நாடு. கிணற்றை ஒப்படைக்க மறுத்து வரும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கண்டித்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கருப்பு கொடி கட்டி அப்பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் கிராமத்தில் உள்ள கிணற்றை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தீர்வு எட்டப்படாத நிலையில் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை லட்சுமிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கண்டனம் தெரிவித்து கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். சிலை கடத்தல் குற்றவாளி சுபாஷ் சந்திர கபூர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் சிவன் கோவில், சுத்தமல்லி பெருமாள் கோவில் 20 ஐம்பொன் சிலைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி சுபாஷ் சந்திர கபூர் கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் வழக்கு விசாரணையை நீதிமன்றம் வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ONGCக்கு எதிராக கதிராமங்கலத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் 80வது நாளை எட்டியுள்ளது. ஐயனார் கோவில் திடலில் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வீட்டை விட்டு வெளியேறிய பெண்கள் ஐயனார் கோவில் திடலில் சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் ஊரிலேயே அகதிகளைப் போல வாழும் சூழலை அரசு ஏற்படுத்திவிட்டதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். ONGC நிறுவனம் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராடி கைது செய்யப்பட்ட 9 பேருக்கு தஞ்சை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் செயல்படுத்தப்படும் ONGC திட்டத்திற்கு எதிராக போராடிய பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது திருவிடைமருதூர் வட்டாட்சியர் கணேசன் மற்றும் ONGC நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு தஞ்சை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் பேராசிரியர் ஜெயராமனை தவிர மற்ற 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சுகாதாரமற்ற நிலையில் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். கழிவுநீர் ஓடைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்துக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருவாரூர் அருகே காட்டூர் காளியம்மன் கோவிலில் நடந்த காளிக்கட்டு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காட்டூரில் உள்ள மேலத்தெரு மற்றும் கீழத்தெரு காளியம்மன் கோவில்களில் ஆடி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அம்மன் நடனமாடும் காளிக்கட்டு திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மதுரையிலிருந்து எரிவாயு நிரப்பப்பட்ட 450 சிலிண்டர்களுடன் சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு லாரி சென்று கொண்டிருந்தது. கரூரை அடுத்த காக்காவாடி அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சிலிண்டர்களை அப்புறப்படுத்தியதோடு அவற்றின் மீது தண்ணீரை அடித்து தீ ஏற்படுவதை தடுத்தனர். இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சந்திரசேகருக்கு காயம் ஏற்பட்டது. நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 57 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினருக்கும் கோட்டைப்பட்டினம் மீனவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் தமிழக மீனவர்களின் 13 படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக கூறி சென்னையில் தமிழக முதலமைச்சருக்கு தெர்மோகோல் அனுப்பும் போராட்டத்தை மாணவர்கள் நடத்தினர். தமிழ்நாடு மாணவர் மற்றும் இளையோர் கூட்டமைப்பினர் சென்னை சூளைமேட்டில் உள்ள தபால் நிலையத்தில் தெர்மோகோலை தமிழக முதலமைச்சர் பழனிசாமிக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் முயற்சியில் தெர்மோகோல் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். உலக அளவில் பாம்பு கடியால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக பாம்பு மனிதன் என அழைக்கப்படும் ரோமல்ஸ் விட்டேக்கர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திர, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பாம்பு கடியால் நிகழும் உயிரிழப்பு அதிகம் என்றும்
இந்தியாவில் ஆண்டுக்கு 50,000 பேர் பாம்பு கடியால் உயிரிழப்பதாகவும் தெரிவித்தார். பாம்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் விஜேகர் கூறினார். அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் சாலை ஓர கடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாலையோர வியாபாரிகள் மீதான அடக்குமுறையை கைவிட வேண்டும், சாலையோர உணவு கடைகளுக்கு நிபந்தனையின்றி உரிமம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை அப்போது எழுப்பினர். பட்டு கைத்தறிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை நீக்க கோரி கும்பகோணத்தில் கைத்தறி நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பட்டுப்புடவைக்கு பயன்படுத்தும் ஜரிகைக்கு 12%, பட்டு நூலுக்கு 5%, சாய பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது. இந்த வரியால் நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டியுள்ள நெசவாளர்கள் ஜிஎஸ்டியை நீக்க வலியுறுத்தி கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டியில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களோடு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி முஸ்லிம் நகர் பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சீரான குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் ஜிஎன்டி சாலையில் பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். இணையம் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனைய திட்டம் குறித்து லட்சம் மக்களிடம் கருத்து கேட்க முடியாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திட்டம் குறித்து மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகங்களை தீர்க்க அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என இணையம் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனைய மக்கள் எதிர்ப்பு இயக்கத்தினர் வேண்டுகோள் வைத்துள்ளனர். ஆளில்லா வானூர்தி மூலம் வெள்ளத்தடுப்பு பணியில் வான்வழியாக புகைப்படம் எடுக்கும் பணி தமிழகத்தில் முதன்முறையாக கடலூரில் தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 7 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள ஆளில்லா வானூர்தி மூலம் வெள்ள பாதிப்பை துல்லியமாக படம் பிடிக்க முடியும். அத்துடன் வெள்ள நிவாரணப் பணிகளையும் பொது மீட்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இராணுவத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இந்தியாவிலேயே முதன்முறையாக சமுதாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் பயனடையும் வகையில் பைசாபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்த வலியுறுத்தி வர்த்தக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக பைசாபாத் செல்லும் பைசாபாத் விரைவு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நவகிரக தலங்களுக்கு செல்ல மையமாக மயிலாடுதுறை நகரம் இருப்பதால் பைசாபாத் விரைவு ரயிலை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நிறுத்திச் செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். குடியாத்தம் அருகே வேறு கிராம மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ரங்கசமுத்திரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கேட்டு இப்பகுதிவாசிகள் விண்ணப்பித்துள்ள நிலையில் வேறு கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வருவாய்த்துறையை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் சமுதாய கூடத்துக்கு நியாய விலைக் கடையை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மருதூர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் இதே பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்கும் சமுதாய கூடத்தை பொதுமக்களே திறந்து வைத்தனர். மேலும் சேதமடைந்த நிலையில் காணப்படும் ரேஷன் கடையை சமுதாய நலக்கூடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டில் அம்மன் கோவிலுக்குள் புகுந்து நகைகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே கடும்பாடி அம்மன் கோவில் இருக்கிறது. நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த 8 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ மதிப்புள்ள வெள்ளி கிரீடத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கோவிலில் தொடர்ந்து 4 முறை திருட்டுச் சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆதார் அட்டைக்காக புகைப்படம் எடுக்க வருபவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆதார் அட்டைக்கான புகைப்படம் எடுப்பதற்கு நாள் ஒன்றுக்கு 30 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுவதால் மீதமுள்ளவர்கள் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களை கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் புகைப்படம் எடுக்க 2 கேமராக்கள் மட்டுமே இருப்பதால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் அருகே சரபங்க ஆற்றுப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோவில் பகுதியில் கிழக்கு சரபங்க ஆறும் மேற்கு சரபங்க ஆறும் இணைகின்றன. இந்நிலையில் ஓமலூரில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சரபங்க ஆற்றில் கலக்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேச்சிப்பாறை அணை திறக்கப்பட்டும் கடை வரம்பு பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்காததால் குமரி மாவட்டம் மயிலாடியில் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை திமுகவினர் முற்றுகையிட்டனர். பேச்சிப்பாறை அணை திறக்கப்பட்டு 20 நாட்களாகியும் 5 கிராமம், தெங்கம்புதூர் உள்ளிட்ட கடை வரம்பு பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் தலைமையில் திமுகவினர் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இடி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி தலைமை ஆசிரியர் நேரில் வந்து வாக்குறுதி அளித்தால் மட்டுமே மாணவனின் உடலை வாங்குவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தரணிதரன் என்ற மாணவர் நேற்று மழை பெய்தபோது பள்ளி வளாகத்திலேயே நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இடி தாக்கி மாணவர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மாணவருக்கு முதலுதவி அளிக்க தவறி ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் மாநில அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி கலந்து கொண்டார். சேப்பாக்கத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தை கொள்ளையடிக்கும் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை டிராபிக் ராமசாமி தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போச்சம்பள்ளி அருகே ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூர் ஜம்பு ஏரியில் கடந்த சில நாட்களாக மர்மமான முறையில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே செத்து கிடக்கும் மீன்களை அகற்றிவிட்டு சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 5ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நாச்சியூர் பனங்காட்டைச் சேர்ந்த ராசுவின் மகன் செல்வராஜ் கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதி அடைந்து வந்த சிறுவன் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவன் செல்வராஜ் பலியானார். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம காய்ச்சல் பாதிப்பு அபாய கட்டமான சிகப்பு வரையறைக்குள் நெல்லை மாவட்டம் இருப்பதாக நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் சித்தி அத்திய முனவரா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டு பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காய்ச்சல் காரணமாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 60க்கும் மேற்பட்டோரும், டெங்கு காய்ச்சல் காரணமாக 24 பேரும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரியில் மாணவ மாணவியர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் பல்வேறு மாநில மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகிறார்கள். இந்நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 10 மாணவிகள் திருநெல்வேலி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மாணவியர் விடுதியில் தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வரும் 16ஆம் தேதி வரை கல்லூரி மூடப்பட்டது. சென்னை புழல் மத்திய சிறையில் சிறை காவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் 9 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புழல் மத்திய சிறையில் சிறை காவலர்கள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைதிகள் மறைத்து வைத்திருந்த 9 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டன. 2 தினங்களுக்கு முன்பு புழல் சிறையில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 9 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியின் போது மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பேயன்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது மஞ்சு விரட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிறுவயல் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை மாடு முட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவையில் ரயில் பயணியிடம் கொள்ளையடித்தவரை பிடிக்க உதவிய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் காவலருக்கு ரயில்வே துறை சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. கோவை ரயில் நிலையத்திலிருந்து தப்ப முயற்சித்த அஜித்குமார் என்பவரை காவலர் செந்தில்குமார் மற்றும் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அஜித்குமாரிடமிருந்து பயணி ஒருவரிடமிருந்து திருடிய 9 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் குற்றவாளியை பிடிக்க உதவிய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் காவலர் செந்தில்குமாருக்கு ரயில்வே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குமரேசன்,
நற்சான்று மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளை ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். புளியம்பட்டி, ஆண்டிப்பட்டி, நீப்பத்துறை, இளங்குன்னி, பக்கிரிபாளையம், கரியமங்கலம், மேல்பெண்ணாத்தூர் ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து டெங்கு பாதிப்பு உள்ள பகுதிகளை ஆட்சியர் ஆய்வு செய்தார். செங்கம் தலைமை மருத்துவமனையில் டெங்கு மற்றும் காய்ச்சலில் உயிரிழந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மகளின் திருமணத்துக்கு சீர்வரிசை அளித்து உதவி செய்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு திருச்சி விமான நிலையத்தில் கத்தியுடன் பிடிபட்ட நபர் நன்றியை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்துக்கு ஓபிஎஸ் வந்தபோது வரவேற்க வந்த கூட்டத்தில் சோழராஜன் என்பவர் கத்தியோடு கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் என்பதும் மகள் திருமண அழைப்புதலை கொடுக்க வந்ததும் தெரியவந்தது. இதை அறிந்த ஓபிஎஸ் சோழராஜனிடம் 50,000 ரூபாய் மதிப்புள்ள திருமண சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். இதையடுத்து சோழராஜனும் அவரது குடும்பத்தினரும் ஓபிஎஸ்க்கு நன்றி தெரிவித்தனர். நாகர்கோவிலில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மணல் சிற்பத்தை அகற்றக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி நெடுஞ்சாலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மணல் சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு குமரி மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் வழக்கை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படாததை கண்டித்து திருச்சியில் சாலையில் கோரிக்கைகளை எழுதி ஆசிரியர்கள் நூதன மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதுவரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பணி நியமன ஆணை வழங்க கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்கள் கோரிக்கைகளை சாலையில் எழுதி முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். கடலில் குளிக்கச் சென்றபோது மாயமான தங்கள் மகனை கண்டறிய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். எண்ணூரை அடுத்த நந்தியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி பெசன்ட் நகர் கடலுக்கு நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற ஸ்ரீதர் மாயமானார். ஆனால் இதுவரை அவரை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீதரின் பெற்றோர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தங்கள் மகனின் நண்பர்கள் மீதும் சந்தேகம் இருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் அருகே நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் உடலில் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழா கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் உடல் முழுவதும் அலகு குத்தி நகரின் வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றனர். பலர் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் அங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் கொட்டு மழையிலும் மகிழ்ச்சியாக நீராடி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையில் கேரள வியாபாரிகளின் வருகை குறைந்ததால் வர்த்தகம் பாதியாக குறைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இங்கு வாரந்தோறும் நடைபெறும் மாட்டுச்சந்தையில் பல கோடி ரூபாய் அளவுக்கு மாடுகள் விற்பனை நடைபெறுகிறது. ஆனால் கேரள வியாபாரிகளின் வருகை குறைவு காரணமாக இந்த வாரம் நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் மாடுகளின் விற்பனை குறைந்ததாக கூறப்படுகிறது. வியாபாரிகள் பாதி விலைக்கு மாடுகளை விலைக்கு கேட்டதால் திருப்பி அழைத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வேலியில் சிக்கி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். சோழவரம் அருகே உள்ள இருளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் குமரவேல். கூலி தொழிலாளியான இவர் காரனோடையிலிருந்து ஆற்றை கடந்து சென்றபோது ராமு என்பவரது விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொட்டக்குடி ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் போடிநாயக்கனூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது கொட்டக்குடி ஆறு. எனினும் போதிய அளவில் மழை பெய்யாததால் தற்போது தண்ணீரின்றி வறண்ட நிலையில் ஆறு காட்சியளிக்கிறது. இதனால் போடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மழை பெய்தால் மட்டுமே குடிநீர் தட்டுப்பாடை சமாளிக்க முடியும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வத்திராயிருப்பு பகுதியில் இருக்கும் இந்த விடுதி தனியார் கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இந்த குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் நாளுக்கு நாள் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எனவே விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனி அருகே கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் பாலசமுத்திரத்தில் தனியாருக்கு சொந்தமான கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கிறது. இங்கு இன்று காலை திடீரென மின்கசிவு ஏற்பட்டதில் அங்குள்ள இயந்திரங்களில் தீ பிடித்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திலேயே மளமளவென தொழிற்சாலை முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் பெற்றோர் விட்டுச் சென்ற 1.5 வயது பெண் குழந்தையை அதிகாரிகள் மீட்டனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் நகர பேருந்து நடைமேடை அருகே 1.5 வயது பெண் குழந்தை தனியாக கடந்துள்ளது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் குழந்தையையும் குழந்தையின் அருகில் இருந்த ஒரு பையையும் மீட்டு சோதனை மேற்கொண்டனர். நீண்ட நேரம் காத்திருந்தும் குழந்தையை கேட்டு யாரும் வராததால் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற அதிகாரிகள் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர். சென்னையில் வீடு புகுந்து கத்தி முனையில் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதம்பாக்கம் பெரியார் நகர் 9வது தெருவில் மணிப்பூரைச் சேர்ந்த ஐரின் வசித்து வருகிறார். அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். பின்னர் ஐரினை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபர் தப்பியோடிவிட்டார். இந்த சம்பவம் குறித்த புகாரின் அடிப்படையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக வைத்து தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதால் இடம்பெயர்ந்து சென்ற வனவிலங்குகள் மீண்டும் வரத் தொடங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சியால் வனவிலங்குகள் குடிநீரின்றி பாதிக்கப்பட்டன. தற்போது பெய்து வரும் கனமழையால் காப்பகத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் இடம்பெயர்ந்து சென்ற மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மீண்டும் வரத் தொடங்கியுள்ளன. வனவிலங்குகள் வரத் தொடங்கியிருப்பதால் வனத்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். களக்காட்டில் பழமை வாய்ந்த மரம் முறிந்து விழுந்ததில் 5 வீடுகள், மின்கம்பம் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழத்தெருவில் அரசுக்கு சொந்தமான மரங்கள் இருக்கின்றன. இதில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இலுப்பை மரம் வலுவிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென அந்த மரம் பயங்கர சத்தத்தோடு முறிந்து விழுந்தது. இதில் 5 வீடுகள், மின்கம்பம், அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஆகியவை சேதமடைந்தன. கூடலூர் அருகே குமுளியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமுளி கேரள எல்லையில் கேரள அரசு சார்பில் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. அதேபோல தமிழக எல்லையில் வனத்துறை மற்றும் காவல்துறை சோதனை சாவடிகளை அடுத்துள்ள சாலையோர பகுதியில் பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தம் எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி காணப்படுகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருப்பதால் பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வைகை அணை பூங்காவில் உள்ள அழகு சிலைகளை சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சிறுவர் ரயில், வண்ண மீன்கள் அருங்காட்சியகம், இசை நீரூற்று ஆகியவை இருக்கின்றன. இங்கு இருக்கும் சிலைகள் போதிய பராமரிப்பில்லாமல் சேதமடைந்துள்ளன. மேலும் சிறுவர்கள் விளையாடும் சறுக்கல், ஊஞ்சல் ஆகியவையும் உடைந்திருக்கின்றன. எனவே இதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு இணைச் செயலாளர் என கூறி சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் தனி அலுவலக அறை கேட்ட போலி IAS அதிகாரி கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரை சந்தித்த இளைஞர் ஒருவர் தம்மை அரசின் இணைச் செயலாளர் என்றும் தமக்கு தனி அலுவலக அறை வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதுகுறித்து நேர்முக உதவியாளர் விஜயபாபு மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் ஸ்ரீதர் என்ற அந்த நபர் போலி IAS என தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தமிழ்நாடு அரசு முத்திரை பொறிக்கப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒடிசாவைச் சேர்ந்தவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 காவலர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த விஸ்வநாத் ரெட்டி பணி நிமித்தமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்தடைந்தார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த அருள்தாஸ், இருதயராஜ், ராமகிருஷ்ணன் ஆகிய 3 காவலர்களும் விஸ்வநாத்தை மறித்தனர். பின்னர் சோதனை செய்ய வேண்டும் என கூறி அவரிடம் இருந்த 1500 ரூபாய் மற்றும் செல்போனையும் பறித்தனர். இதுகுறித்து விஸ்வநாத் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
கோவையில் கறவை மாடுகளுக்கு ஆதார் எண் போன்ற அடையாள அட்டை வழங்கும் பணி தொடங்கியது. நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு ஆதார் எண் வழங்குவதைப் போல கறவை மாடுகளுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. தமிழகத்தில் முதற்கட்டமாக சேலம், கோவை, மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இந்த திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக கோவையில் உள்ள கால்நடை பராமரிப்பு மையங்களுக்கு அழைத்து வரப்பட்ட மாடுகளின் காதுகளில் அடையாள எண் குத்திவிடப்பட்டது. இந்த அடையாள எண்ணில் மாடுகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை, பால் உற்பத்தி அளவு ஆகிய விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி தென்னூரில் கடந்த சில தினங்களாக சரியாக தண்ணீர் வராததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்னூரை சுற்றியுள்ள பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என மாநகராட்சி அலுவலர்களிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் வழங்க உடனடியாக ஏற்பாடு செய்து தருவதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றார்கள். கோவையில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு மாநகராட்சி தீர்வு காணவில்லை என குற்றம் சாட்டி திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பங்கேற்றனர். சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சியில் 15 முதல் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிப்பதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ கார்த்திக், மக்கள் தொகைக்கு ஏற்ப சீரான குடிநீர் விநியோகத்துக்கு எந்த நடவடிக்கையும் அதிமுக அரசு செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் திமுக சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில மாநாடு நேற்று தொடங்கியது. மாநாட்டின் முதல் நாளான நேற்று சிவகங்கை பூங்காவிலிருந்து அபிரகாம் பண்டிதர் சாலை வரை பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த கரும்பு விவசாயிகள் கைகளில் கரும்புகளை பிடித்தபடி பங்கேற்று பேரணியாக சென்றார்கள். அதை அடுத்து நடைபெற்ற மாநாட்டில் விவசாயிகளுக்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகையாக வைத்துள்ள 1850 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும், கரும்பு கொள்முதல் விலையை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அரியலூரில் விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கண்டாராதிக்கம் மேட்டு தெருவைச் சேர்ந்த பால்ராஜின் மகன் இளவரசன் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கல்லூரி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிய மாணவர் அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் விபத்தில் உயிரிழந்த இளவரசன் குடும்பத்துக்கு 8,94,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் விபத்துக்கு காரணமான அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது.